ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 9 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம், கணித மஞ்சரி. ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 9 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணலாம், த வேர்ல்ட் ஆஃப் நம்பர்ஸ். எக்ஸசைஸ் செட் 3.4 கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். Represent the rational numbers 2/3, -5/4 and 1/2 on a single number line. ஒரு சிங்கிள் நம்பர் லைனில் இந்த ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ 2/3ன்றது ஒரு பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர். நமக்கு வந்து நியூமரேட்டர் ஸ்மால், டினாமினேட்டர் பிக்காக இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக 0லேருந்து 1க்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 0 something தானே வரும். ஸோ 0லேருந்து 1க்குள்ளே இருக்குது, லையாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 0லேருந்து 1க்குள்ளே எத்தனை பார்ட்ஸை நீங்கள் பிரிப்பீங்க? டினாமினேட்டரில் 3 இருக்குது. அப்போ 3 ஈக்குவல் பார்ட்ஸாக நீங்கள் பிரிக்கணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்டு பார்ட், தேர்டு பார்ட். அதில் எது பர்டிகுலராக இந்த ரேஷனல் நம்பர் லையாக இருக்கும்னா நியூமரேட்டர் பார்க்கணும், செகண்ட் பார்ட். அப்போ இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது வந்து செகண்ட் பார்ட். அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருக்கும், 2/3 இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, -5/4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. இப்போ 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அட் த சேம் டைம் இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. ஸோ 1/4 is 4. அப்போ 1/4 வரும். அதாவது -1 1/4 வரும். இப்போ இந்த நம்பர் தான் நம்ம எதுலேருந்து எதுக்குள்ளே லையாக இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது. அப்போ -1ல் இருந்து -2க்குள்ளே லையாக இருக்கும். ஏன்னா இங்கே 1 இருக்கிறதுனால -1லேருந்து -2க்குள்ளே லையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக நீங்கள் பிரிக்கணும், டினாமினேட்டர் பாருங்கள், 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ 1 2 3 4. அதில் எத்தனாவது பார்ட் உங்களுக்கு லையாக இருக்கும், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் லையாக இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இதில் தான் என்ன இருக்குது, -1 1/4 இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லையும் ப்ளாட் பண்ணிக்கலாம், -5/4 அப்படின்னும் நீங்கள் ப்ளாட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 அவங்க மிக்சட் ஃப்ராக்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவில் இருக்குது. அப்போ 0க்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். எதுக்குள்ளே லையாக இருக்கும், 1 இருக்கா. ஸோ 1ல் இருந்து 2க்குள்ளே லையாக இருக்கும். ஹவு மெனி ஈக்குவல் பார்ட்ஸ், 2 ஈக்குவல் பார்ட்ஸ். இப்போ 1 2, அதில் ஃபர்ஸ்ட் பார்ட். அப்போ இதுதான் நமக்கு வந்து என்னது, 1/2. ரொம்பவே சிம்பிள் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரே நம்பர் லைனில் 3 ரேஷனல் நம்பர்ஸ் ப்ளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபைண்ட் 3 டிஸ்டன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் தட் லை ஸ்ட்ரிக்ட்லி பிட்வீன் -1/2 அண்ட் 1/4. ஸோ -1/2க்கும் 1/4க்கும் நடுவில் இருக்கிற 3 டிஸ்டன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா? மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு கிடைக்கும். ஒரு இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ இது கொடுத்துருக்கிற ரேஷனல் நம்பருக்கு கண்டுபிடிச்சிட்டோன்னா திருப்பி அதுலேருந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். திருப்பி அதுலேருந்து ஒரு 2 எடுத்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா 3 ரேஷனல் நம்பர்ஸ் கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஸோ -1/2 + 1/4 டிவைடட் பை 2 பண்ண போகிறோம். ஸோ அது நீங்கள் எல்சிஎம் எடுங்க. 2க்கும் 4க்கு எடுக்கிறப்ப 1 2 is 2, 2 2s are 4. அகைன் 2 எடுக்கிறப்ப 1 1. ஸோ அந்த இடத்துல எல்சிஎம் வந்து என்னது, 4. அப்போது என்ன வரும், 2 2s are 4 அப்படின்னு போட்டிங்கன்னா மேலே வந்து -2 வரும். 4 1 is 4, மேலே போடுறப்ப 1 வரும், +1. அப்புறம் கீழே வந்து /2 இருக்குது. அப்போ -1/4 இது மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா 1/2ன்னு வரும். ஸோ -1/8 வரும். ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் லைன் இருக்குது, ஒரு நம்பர் லைனில் -1/2 இருக்குது. நெகட்டிவ் சைடு தானே இருக்கும். ஸோ -1/2 இருக்குது, 1/4 இருக்குது. இது ரெண்டுக்கும் உள்ள மிட் பாயிண்ட் என்னது, இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, -1/8. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்,
ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ரேஷனல் நம்பர் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதையும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்குள்ள மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இந்த 8க்கும் 4க்கும் நம்ம எல்சிஎம் எடுப்போம். 8க்கு 4க்கு எடுத்தோன்னா 4 2s are 8, 2 2s are 4. அகைன் 2 எடுக்கிறப்ப 2 2s are 4, 1 2 is 2. அகைன் 2 எடுக்கிறப்ப 1 1. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு இந்த இடத்துல 8 வரும். பை 2 போடுவோம் இல்லையா? ஸோ 8 வரும். இப்போ 8 1 is 8. இங்கே வந்து -1 வரும். ப்ளஸ் 4 2s are 8, 1 2 is 2. பை 2 இருக்குது. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அடிஷன், அதாவது அப்போ சப்ராக்ஷன் பண்ணுவீங்க. அப்போ +1 வரும். ப்ளஸ் 1/8. இது வந்து 2/1 மேலே வரப்போ 1/2 ஆயிரும். ஸோ 1/16 வருது. ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். இப்போ இந்த 1/16ன்றது எங்கே லை ஆகிருக்கும்? பாசிட்டிவில் தானே இருக்குது. ஸோ நம்பர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1/8க்கும் 1/4க்கும் மிட் பாயிண்ட் தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பாசிட்டிவில் தானே இருக்குது, 0க்கு அடுத்து தான் இருக்கும். அப்போ 1/16 வந்து இங்கே லை ஆகிருக்கும். ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ இது ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம், இது ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 1 மோர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏதாவது ஒரு 2 இதை எடுத்துக்கோங்க. நான் பாசிட்டிவே எடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்கும் நான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 1/16க்கும் அண்ட் ஆல்சோ 1/4க்கும் ப்ளஸ் 1/4/2. ஸோ இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறப்போ இப்போ 16க்கும் 4க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 8 2s are 16, 2 2s are 4, 4 2s are 8, 1 2 is 2, 2 2s are 4, 1 2 1 1. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 16 தான் எல்சிஎம். இப்போ இங்கே 1னா மேலே நம்ம 1 போடுவோம். ஸோ 1 ப்ளஸ் 4 4s are 16. இங்கே மேலே 4 போடுறப்ப 4/2 இருக்குது. ஸோ 5/16 into 1/2. That is 5/16. 2s are என்னது? 6 2s are 12. 2 is to 32 வரும். ஸோ 5/32. 5/32 அப்படின்றது இந்த நம்பர் லைனில் வந்து இந்த 1/16க்கும் 1/4க்கும் மிட் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து என்னது? 5/32. 5/32. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ அவங்க 3 இது கேட்டிருந்தாங்க இல்லையா? 3 ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ the 3 distant rational numbers are என்னென்ன வரும்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? -1/8 கண்டுபிடிச்சோம், 1/16 கண்டுபிடிச்சோம் அண்ட் 5/32. ஸோ இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே. கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். சிம்பிளிஃபை த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ -1/4 ப்ளஸ் 5/12 இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அடிஷன் பண்ணால் போதும். ஸோ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஸோ 6 2s are 12, 2 2s are 4, 3 2s are 6, 1 2 is 2, 3 வந்து போட்டிங்கன்னா 1 1. ஸோ 2 2s are 4, 4 3s are 12. ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு என்னது? 12. ஸோ இங்கே நீங்கள் 12 போட்டிங்க அப்படின்னா 4 3s are 12, 1 3 is 3. ஸோ -3 ப்ளஸ் 12 1 is 12, 5 1 is 5. ஸோ என்ன வரும்? 2/12 வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் கூட ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ 1/6 தான் நமக்கு ஆன்சர். ரொம்பவே சிம்பிளான சம் தான். சிம்பிளிஃபை பண்ண சொன்னனால நீங்கள் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் ஆன்சர் எழுதிங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.